இந்த வீடியோல நம்ம காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவரை எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய பீஸாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய், இஞ்சி, பூண்டு இந்த மூணையும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் குழம்புக்கு நம்ம புளி சேர்க்க போகிறது இல்லை, அதனால ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குலைவாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவு கரம் மசால் தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மசால் தூளும் சேர்த்துக்கோங்க. மசால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறிக்கோங்க. 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா கிளறிக்கோங்க. மசால் எல்லாமே காலிஃப்ளவரோட நல்லா செட் ஆகணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சனால காலிஃப்ளவர்லேருந்து கொஞ்சமாக தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. காலிஃப்ளவர் மசாலோட சேர்த்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக வாசத்துக்காக கொரியாண்டர் லீஃப் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம், தேவையான அளவு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆனோன்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சா போதும். நம்ம காலிஃப்ளவர் குழம்பு திக்காக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.